29th பண்ணது 1 lakh 1 டேல. அது ரெகுலரா ட்ராக் பண்ணுவோம். அது வந்து அந்த டே முடியும்போது கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கமிங் டேஸ் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். 2 3 4 5 5ல 4 ப்ராஃபிட் 1. ஆமா ஆமா. இது வந்து கமாடிட்டில. இப்போ இந்த கமாடிட்டி நான் காட்டுறேன். கமாடிட்டில ஜனவரி மாசம் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7.4 lakhs. 7,44,000. பயங்கரமா இருக்கே. இதுல ஒன்னும் தாண்டி வந்து இத வின் பண்ணி இன்னும் சொல்ல போனா நாங்க ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா நம்ம இதான் பிகினிங். ஆமா ஆமா. ஆமா. ஸோ இங்க பையிங் செல்லிங் கமாடிட்டி அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. நமக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அது எந்த மார்க்கெட்னாலும் பிரச்சனை கிடையாது. அதிகமா இதுக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடி பண்ண, அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டே உடைய லாஸ் 10 லட்ச ரூபா கூட வந்து பாத்துக்கலாம். 10 lakhs. 10 lakhs ஒரே நாள். அது கூட அப்போலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு பண்ணதுல ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் அவ்வளவுதான். 10 லட்ச ரூபா வாங்கினா கால்ஸ் வாங்கி பண்ணோம். வெளியே கால்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி கால்ஸ் வாங்கி நாங்க அந்த கால்ஸ் வாங்குறதுக்கு 2.5 லட்சம் பே பண்ணோம். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம். கேள்வி வருதுன்னா, இப்ப நீங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா எல்லாத்துக்கும் அப்படிங்கிற? இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று ரிவீல் ஆச்சுன்னா மார்க்கெட்டே கொஞ்சம் மாறும். இப்போ எல்லாருக்கும் நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா மார்க்கெட் மாறுது அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க? ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா, ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years 3 years வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் டெஸ்ட் எடுப்போம். ஸோ அந்த பேக் டெஸ்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இமேஜ் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பிபிடியாக நாங்கள் வந்து எடுப்போம். ஓகேங்களா? அதை வந்து அடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணி ஸோ அதோட ஹைலைட் பாயிண்ட்ஸ், ஓகே இந்த ட்ரேட் ஏன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு நோட் அங்கே இருக்கும். நமக்கு கமெண்ட்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். அந்த ட்ரேட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்ற நோட்டும் அதில் இருக்கும். ஸோ இந்த ட்ரேடு நான் ஏன் ப்ரொசீட் பண்ணேன், இந்த ட்ரேட்னால என்ன நான் எமோஷ்னலாக நான் ட்ரேட் எடுத்தேனா, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீட்னால நான் ட்ரேட் எடுத்தேனா, ஸோ இந்த மாதிரி A to Z எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டோட நம்ம ட்ரேட் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் எடுத்து நாம் ரெடியாக வச்சிருக்கும் போது நம்ம ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை நம்ம அவங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். அது இல்லாமல் அவங்களும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கொண்டு வாங்க. அப்போது அவங்களுடைய ரிப்போர்ட்டும் ஸோ நம்மளுடைய ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ கரெக்டாக அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கரெக்டாக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜியை கூட மாறலாம்ல. 24 ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்தா ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணலாம். நீங்கள் கேட்குற எக்ஸாக்டான ஆன்சர் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத விட நாங்கள் டெவலப் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கடைசி 50 வருஷத்துல என்ன நடந்திருக்கோ அதுல தான் எடுக்கிறோம். வேற ஏதோ எங்கிருந்தோ புதுசாக எடுத்துட்டு வந்து இது ஒர்க் ஆகுமா இல்லையானா அந்த டவுட் இருக்கும். 50 வருஷமா இதான் நடக்குது. அப்போ அதுதான் இனிமேல் நடக்குது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, 6 வருஷம் நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நானே தான். நீங்க என்னுடைய ஒரு போட்டோஸோ என்னுடைய பழைய போட்டோஸ்லாம் நீங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட போட்டோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் முன்னாடி எப்படி இருக்கும். இதனால ஃபேஸ்புக்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உழைப்புனா அதெல்லாம் நம்மளா செத்து போலச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சது மாறாதுன்றீங்க அப்படியா? கண்டுபிடிக்கல, இருக்குதுல நம்ம சொல்றோம். பட் இது நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் இல்ல. இதுல வந்து நாங்க பியூராவே ஒரு பையர் அண்ட் செல்லர் லாஜிக்கல்ல தான் பண்ணிருக்கோம். சோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரியோ 10 நாள் இப்படி நடந்துச்சு இந்த மாதிரி ஆவரேஜ் அப்படிலாம் இல்ல. பியூர் வந்து ஒரு லாஜிக்கலா ஒரு பையர் செல்லருடைய நடந்த விஷயங்கள் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். இது வரைக்கும் மாறல. இன்னும் சொல்ல போனா 50 வருஷமா மாறல. இன்னைக்கு நாங்களும் பண்றோம், இப்பயும் மாறல. ஒருவேளை இனிமே என்ன நடக்குதோ தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் நடக்கல. இருந்தாலும் ஒரு மாற்று கொண்டு வந்துருவோம். அவர் கண்ணாடி போட்டது கேண்டல்ல பார்த்துதான். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றோம் அப்படின்னீங்களா, 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
6லேருந்து 7 8 ட்ரேட் வரைக்கும். ஒரு சில மாசங்கள்ல வந்து மாசத்துக்கு 22 நாள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் 16 நாள் வந்து நல்லா வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஒரு 2-3 நாள் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும் மார்க்கெட்டில். யாரும் 100க்கு 100 எடுக்க முடியாது மார்க்கெட்டில். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் மாதமும் இந்த ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோன்னா 6 ட்ரேட் 7 ட்ரேட் சக்ஸஸ்ன்றது நீங்கள் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். அவ்வளோ நம்ம டீப்பாக யோசிக்க வேண்டியதே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் போய் ஒரு 2-3 வருஷம் எல்லா மாதமும் செக் பண்ணிட்டு வரேன். எல்லா மாதமும் 10லேருந்து 10 ட்ரேட் எடுத்தால் 6 ட்ரேட் 7 ட்ரேட் 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆகும்போது எனக்கு அங்கே பதட்டம் இருக்காது, எமோஷன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டை பற்றி அது சந்தேகப்பட மாட்டோம். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக 7 ட்ரேட் 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆக போகுதுன்ற ஒரு தைரியம் தான். முன்னாடி மிஸ்டேக்ஸில் வந்து பண்ணலன்னு இல்லை, என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, ஒன்றுத்தையும் விட்டு வைக்கல. ஒரு என்ட்ரி போடுவோம், டிப்பில் வந்து என்ட்ரி போட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் போடுற என்ட்ரி வந்து டாப்பில் வந்து டிப்பில் இருக்கும், மைனஸில் போகும். மோசஸ் ப்ரோவெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 50 பைசா வந்து ரவுண்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த 50 பைசா என்ட்ரி போட்டு கேபிட்டல் ஃபுல் வாஷ் அவுட் ஆயிருக்கு. அப்படியா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி அர்லி டேஸில் எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது என்னென்னா, இப்போ நாங்கள் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஓகே காட் கிரேஸில் வந்து நாங்கள் தாங்கிட்டோம், எல்லாராலையும் அதை தாங்க முடியாது. ஸோ அப்போ அந்த விஷயம் நம்ம கற்றுக்கின விஷயம் எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போது மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷன்ஸ் ஏன் மார்க்கெட்டில் இருக்காங்க, அவங்க தான் மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கும், வேல்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஆன் பண்ணுறது தானே உள்ளே வராங்க. அவங்க ஒரு பாயிண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கி ஒரு ஹை ப்ரைஸில் விற்கிறாங்க. அதுதான் கான்செப்ட். மார்க்கெட்டை எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்க ப்ரைஸில் வாங்கணும், ஒரு ப்ராஃபிட்டில் விற்கணும். நம்மளோட வேலை வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, அவங்க கூட ட்ராவல் பண்ணணும். அப்போ அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கொஞ்சம் அந்த ப்ரைஸை வச்சு கொஞ்சம் மெனக்கெட்டு, அதை நாங்கள் மட்டும் இல்லை யாருமே உள்ளே வந்து அந்த ஒரு கிவ் அப் ஆகாமல் ஒரு ஆட்டிடியூடோட அவங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுமே எல்லாரும் அவங்களுக்கே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வரும். அதையும் தாண்டி நம்ம மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ் தாண்டி மணி மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கேற்ற ரிஸ்க் ரிவார்டு தான். ஸோ அதனால் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போனாலையும் திரும்ப உட்காந்து நம்ம எஃபோர்ட் போடும்போது, நான் மட்டும் இல்லை யார் எஃபோர்ட் போட்டாலுமே மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க முடியும். இப்போ என்ன ஒரு விஷயம் வித்தியாசமாக எங்ககிட்ட இருக்குதுன்னா, எவ்வளோ வந்து அடி வாங்கினாலையும் எவ்வளோ லாஸ் ஆனாலையும் கிவ் அப் ஆகாமல் அந்த ஃபீல்டில் வந்து என்ன எஃபோர்ட் போட்டுகிட்டே கண்டினியூஸாக டெடிக்கேட்டடாக. இப்போது கொரோனா டயத்தில் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து டெடிக்கேட்டடாக அதுக்காகவே டைம் கொடுக்குறேன் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு என்னன்னா, நீங்கள் ப்ராஃபிட்டும் அடைஞ்சிருப்பீங்க, லாஸ் அடைஞ்சிருப்பீங்க. ஒரு நாளில் நான் அந்த ப்ராஃபிட்டு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும்ல, அது சொல்ல முடியும். அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் எவ்வளோ ஒரு நாளில் எவ்வளோ ப்ராஃபிட்? ஒரு நாளில் 1 லேக் பண்ணியிருக்கேன். 1 லேக் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அதை டெய்லியுமே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்கில் நான் அதிகமாக எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாளில் 1 லேக்கும் பண்ணியிருக்கேன். 1 லேக் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஒரே நாளில்? ஒரு நாளில் ஒரு 4.5 லட்சம். நீங்கள் 4.5 சொன்னீங்க. 4.5 லாஸ்ன்றது உங்களுடைய ஆரம்ப இதுலேருந்து அப்படி சொல்கிறீங்கல்ல. இந்த டிசிப்ளினுக்குள்ளே வந்தீங்கல்ல, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அதில் எப்போ எவ்வளோ அதிகபட்சம் ப்ராஃபிட் லாஸ் எப்படி வைப்பீங்க நீங்கள்? இதில் மந்த் ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா, இப்போ முன்னாடியெல்லாம் ஸ்டாப் லாஸ் போடாத போது இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ கேபிட்டலில் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாப் லாஸ்னால அப்படி பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது, அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது ஆவரேஜாக ஒரு 3 to 4% நம்ம கேபிட்டல்லேருந்து மைனஸ் ஆகுமே தவிர ஒரு ஒஸ்ட்டு மார்க்கெட் சுச்சுவேஷனில். அதே சமயம் நம்ம ஒரே நாளில் 1.5 சொன்னீங்க, இப்போ லாஸ்ட் 4 சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் இப்போ ப்ராஃபிட் இருக்கும், மொமெண்டம் இருக்கும்போது ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் அவ்வளோ இருக்காது. எவ்வளோ வரும் லாஸஸ்? அதான் ஒரு 3 to 4%, 5%. இப்போ ஒரு 1 லேக் இருக்குன்னா ஒரு 5,000 நம்ம அந்த ஒரு மந்த் வந்து நம்ம ஒரு 5,000 அப்படியே மைனஸில் இருக்கும். நம்ம கேபிட்டல் வந்து சேஃபாக தான் இருக்கும். 1:3 இருக்கும், 1:3, 1:10. சம்டைம்ஸ் மொமெண்டம் வந்து ரொம்ப ஹை மொமெண்டமாக இருக்கும் மார்க்கெட்டில். அப்போல்லாம் நம்ம இப்போ இந்தியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்ம போடுறதுக்குள்ளவே பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் கிஃப்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். அவ்வளோ மார்க்கெட்டில் நம்ம உள்ள ட்ராவல் பண்ணும்போது அதிகமாகவே அது கொடுக்கும், டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணும்போது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம டார்கெட் போடுறதுக்குள்ளேயே அது வந்து டுவைஸ் ப்ரைஸில் நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். 75,000 இல்லை, நீங்கள் உங்களுடைய கேட்கும்போது 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், மந்த்லி அது போயிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 போட்டுருக்கீங்களா? ஆமாம், கரெக்டுங்க. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டிசைன் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போட மந்த்லி ஹையஸ்ட் பெய்டு சேலரி எனக்கு வந்து அந்த அந்த டைமில் வந்து 25,000 தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீக்கே 60,000 ஏர்ன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீக்கே ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ப்ராஃபிட். ட்ரேட் அன்றைக்கி வந்து உட்காடுறேன் 9:15 உட்காடுறேன், ட்ரேட் எடுக்கிறேன் 9:50க்கு, அதாவது ஒரு 10 o'clock பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் முடிஞ்சு 9,000 ப்ராஃபிட்டோட ஆஃபீஸ் போகிறேன். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டே வரேன், நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி நடக்குது. ஒரு 9 to 10,000 ப்ராஃபிட் எடுக்கிறேன், ஆஃபீஸ் போகிறேன். ஸோ அப்போது நான் யோசிக்கிறேன் 2 நாளில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 to 20,000 ரூபாய் ப்ராஃபிட்டு ட்ரேடிங் உள்ள ஸ்டார்டிங்கில் வரும்போது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போனோம் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிச்சு நான் அதில் தான் ஜாப்லேருந்து குவைட் பண்ணது வேற ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த டைம் பிரச்சனை, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே ஸோ இந்த ட்ரேடிங்கில் நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம்னா நம்ம இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம ஏன் இதில் நம்ம ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணி ரிஸ்க் எடுத்து நம்மளுடைய எஃபோர்ட்லாம் அங்கே போடுறத பதிலாக நமக்கான ஒரு எஃபோர்ட்டை போட்டு நாம் செல்ஃபாக ஒர்க் பண்ணும்போது நாம் டெவலப் ஆகிட்டு போகலாம்ல. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா 75,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 or 2 ட்ரேட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் ஹையஸ்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பீங்க, ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருப்பீங்க. ஆமாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் லாஸ்ட்னா ஹையாக எவ்வளோ இருக்கும்? இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்பீங்கல்ல, இதில் ஹையாக நீங்கள் ஹையாக ப்ராஃபிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 75,000 தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஹையாக லாஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான். நான் ப்ராஃபிட் வந்து 75,000 போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ லாஸ் ஆயிருப்பீங்க? இப்போ ரீசெண்டாக கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அதெல்லாம் எப்படி இருப்பீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் சிஸ்டம், மணி மேனேஜ்மெண்ட், இந்த ரூல்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறதுனால நமக்கு லாஸ் வந்ததுன்னா ஒரு 4,000 லாஸ் வரும். அவ்வளோதான். ப்ராஃபிட் வந்தால் 1:3 ரிஸ்க் ரிவார்டில் ஒரு 12,000, 16,000. அதாவது ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து அப்படி இருக்கும். ஸோ ஒரு 4,000 நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 15,000 to 16,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. இயர்லி டேஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 1 lakh கேபிட்டல் வச்சு 10,000 ரிஸ்க் எடுப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேபிட்டல் 20,000 தான் வைப்பாரு. இன்னைக்கு வருவார் 20,000 அப்படியே என்ன பண்ணுவார், இன்வெஸ்ட் பண்ணுவார். அது திடீர்னு பார்த்தா 1 lakh போயிடும். அடுத்த நாள் வருவாரு அந்த 1 lakh போடுவாரு, முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி கேம்பிளிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நான் நிறைய தடவை சொல்லியும் பார்த்துட்டேன், இது வந்து பண்ணாதீங்க, சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்க, கத்துக்கோங்கனாலும் ஒரு சிலருக்கு அந்த அடிக்ட் மாதிரி ஆயிடுது. ஸோ நான் விட்டதை பிடிக்கணும், நீங்க சொன்ன மாதிரி தான் விட்டதை பிடிக்கணும், அதனால நான் இன்னைக்கு ஒரு 20,000 போடுறேன், நான் ஒரு 30,000 போடுறேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஏர்ன் பண்ற மாதிரி தான் தெரியும், ஆனா உங்களோட ரிப்போர்ட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லாஸ்ல இருப்பாங்க. ஸோ டெய்லியுமே என்ன பண்றாங்க 20,000 லாஸ் பண்ணாவே அதே மந்த்லி எவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய லாஸ். அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஸோ மார்க்கெட்ல வந்து டிசிப்ளினாகவும் பொறுமையாகவும் கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர எனக்கு இன்றைக்கே வேணும், நான் பணக்காரன் ஆகணும், இன்றைக்கி நான் கோடீஸ்வரன் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு சக்ஸஸ் ஆகலை. எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி அந்த டிசிப்ளின்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்ததுனால என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 63,000 இன் டே. ஆமாம். லாஸ் வந்து 17,000. 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்து விட்டுட்டு வந்தீங்கல்ல. ஆமாம். ஸோ என்னுடைய ஸோ மேக்ஸிமம் 63,000 ப்ராஃபிட்டு, லாஸ் பார்த்தீங்கன்னா 17,000. அதான் என்னுடைய அந்த 1:3 நான் ஹையர் லெவலில் தான் இருப்பேன். அவ்வளோதான். நீங்கள் லாஸே இல்லை, எனக்கு தான் இவங்க எல்லாமே ரோடு போட்டாங்களா, அதில் ட்ராவல் பண்ணுறது தான் என்னோட மெயின் ஒர்க். ஸோ அதுதான் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து. இயர்லி டேஸில் மார்க்கெட் கற்றுக்காததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,96,000, 1.5 lakhsலாம் வந்து பர் டேல ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். ஓகே. அதில் லாஸ் எவ்வளோ இருக்கு? லாஸஸில் அதில் பார்த்தீங்கன்னா 2 lakhs, 1.5 lakhs இந்த மாதிரி நடக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து கற்றுக்கிட்டு பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்தால் ஒரு 70,000, 80,000 வரும் பர் டேக்கு. லாஸ் வந்தால் 25,000 to 30,000 வரும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ கூட ஒரு ஆக்சுவலா ஒரு வீடியோவே நம்ம போட்டோம் அன்னைக்கு 1 லட்சத்தை வச்சு 6 லட்சம் ஃபர்ஸ்ட் போல்ட் 2 இயர்ஸ் முன்னாடி அது ஒரு நாள் இல்ல, அது 12 டேஸ்ல. ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி பண்ணோம். பட் நீ இவ்வளவு நாள் ட்ரேடிங் பண்றீங்கல்ல, ஒரே நாள் ப்ராஃபிட் இவ்வளவு பாத்துறீங்கன்னா எவ்வளவு பாத்துருப்பீங்க? ஒரு நாள்ல ஒரு 3 லட்சம் வரைக்கும். 3 லட்சம் வரைக்கும் ஒரு நாள் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்கேன்.
இப்போ கூட ஒரு May 29th கூட ஒரு 1 lakh பண்ணோம். ஓ May 20, அப்படியா? ஆமா. ஒரே நாள் ஒரு நாள்ல. அதையும் காட்டலாம். இவங்க 29th பண்ணது 1 lakh 1 dayல. லாகின் பண்ணி இது பண்ணி காட்டுறீங்க. 1 lakh ஒரே நாள். அது ரெகுலரா ட்ராக் பண்ணுவோம். அது வந்து அந்த டே முடியுமா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கமிங் டேஸ் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். 2 3 4 5 5ல 4 ப்ராஃபிட் 1. ஆமா. ஓ இது வந்து ஜஸ்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்க டவுட்ஸ் அதுதான். நம்ம இது பண்றோன்றதை விட இப்போ கம்மிங் டேஸ்ல பிளான் பண்ணியிருக்கோம். எவ்ரி சிங்கிள் டே லைவ் கூட இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணலாம். அந்த லைவ் எடுக்கிற ட்ரேடு எவ்ரிடே பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இது இப்போ பண்ணது அதிகமா இதுக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடி பண்ண, அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டே உடைய லாஸ் 10 லட்சம் ரூபா கூட வந்து பார்த்துருக்கோம். 10 lakhs. ஓ 10 lakhs ஒரே நாள். அது கூட அப்போலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு பண்ணதுல ஒரு நாளைக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அவ்வளவுதான். 10 லட்ச ரூபா வாங்கினா கால்ஸ் வாங்கி பண்ணோம். வெளியே கால்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி கால்ஸ் வாங்கி நாங்க அந்த கால்ஸ் வாங்குறதுக்கு 2.5 லட்சம் பே பண்ணோம். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம். அது ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறோம், யாராவது ஒருத்தர் காப்பாற்றி விட மாட்டாங்களா இந்த மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லி நிறைய தேடும் போது ஒரே ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் பே பண்றோம். ஆமா, நாங்க ஷேர் பண்ணி தான் பே பண்றோம். பே பண்ணிட்டு அந்த கால்ஸ் கரெக்டா எங்களுக்கு ஒரு டெமோ கால்ஸ் கொடுக்குறாங்க. 10 நாள் கொடுக்குறாங்க. 10 நாள் எல்லாம் ப்ராஃபிட் தான் அவங்க கொடுத்த கால்ஸ் எல்லாமே. சரி 10 நாள் தான் கொடுத்துட்டாங்களே, செக் பண்ணணும்ல முதல்ல கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்க 10 நாள் பார்த்துட்டே இருக்கிறோம். சூப்பரா கால்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசிக்கவே இல்லை. இந்த அளவுக்கு இருக்கு நாங்களாம் சொல்லிட்டோம், பிரச்சனையெல்லாம் வந்து முடிச்சிடலாம். இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த காசு கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னும் என் மைண்ட்ல அது ஒளிச்சுனே இருக்குது. இந்தியால வந்து அந்த மார்க்கெட்டை ரன் பண்றதே 14 மெம்பர்ஸ் தான். அதுல 24 அந்த 24ல ஒருத்தர் மூலியமா தான் அந்த கால்ஸ் எங்களுக்கு வருது அந்த மாதிரி சொல்லி எங்களை ஏமாத்துறாங்க. இல்ல அது வந்து எந்த பிரைஸ்க்கு பை பண்ணனும், எந்த பிரைஸ் செல் பண்ணனும் எல்லாத்துலயும் A to Z கொடுத்துருவாங்க. இப்ப அதுல என்ன ஆச்சுன்னா HNI கால்ஸ் இருக்கு. அதாவது அதான் நான் சொன்ன மாதிரி அதை வச்சு ஸ்கேம் பண்றேன். ஒரிஜினலா இருக்கலாம், தெரியாது. ஒரிஜினலாக அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, அதுக்கு நாங்கள் 10 crores பே பண்றோம் பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 10 கோடி பே பண்ணி வாங்குறோம். அதை நாங்கள் இந்த மாதிரி அதுவும் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம எடுத்து கூட தரலாம். நாங்க பார்த்தது ஓகே 10 நாள் சூப்பரா பண்றாங்கல்ல, 2.5 லட்சம் ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து காசு ஃபீஸும் கட்டி சீட்டெல்லாம் இன்னும் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அதான் ஃபைனல் டூ ஆர் டே தான். பண்ணா பிரச்சனை வந்து வெளியே வந்துடணும், இல்லை இதோட முடிச்சிடணும் ஸ்டாக் மார்க்கெட்டை, இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு டெசிஷன் எடுத்து பண்ணோம். 10 லட்சம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? 10 லட்சம் எல்லாம் எடுத்து பண்ணோம். அந்த கால்ஸ் 10 நாள் கொடுத்தாங்களோ ஒரு கான்ஃபிடென்ட் தான். என்ட்ரி கொடுத்தாங்க, நாங்களும் என்ட்ரி போட்டோம். எங்களுக்கே தெரியுது அப்போ ஒரு நாலேஜ், அந்த நாலேஜ் இருக்கும்போது தெரியுது. நானே ஃபோன் பண்ணி பேசுறேன், இந்த மாதிரி லாஸ் போயிட்டே இருக்கு. ப்ராஃபிட் வந்துச்சு, அதிகபட்சம் பார்த்தது ஒரு 50,000 ப்ராஃபிட். லாஸ் போயிட்டே இருக்கு. ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் நான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுக்கல, அப்புறம் மெசேஜ் பண்ணாங்க, இல்லை நீங்க ஹோல்ட் லாஸ்டா ஒரு எங்களுக்கு என்னன்னா ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு தெரியாது, க்ளோஸ் பண்றதா இல்லையா, என்ன வெயிட் பண்றதா தெரியாது, எடுக்க மாட்டாங்க. அப்புறம் கடைசியா சொன்னாங்க இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா மார்க்கெட் ரிட்டர்ன் வரும்னு சொன்னோன்னே எங்களுக்குலாம் பயங்கர கான்ஃபிடென்ட். 10 நாளா பார்த்தோம்ல எப்படி பண்ணாலும் ப்ராஃபிட்ல வந்துடுறாங்களே சொல்லிட்டாங்கல்ல. அப்ப சொல்லும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்சம் 3 லட்சம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. கான்ஃபிடென்ட்டா உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்துட்டே இருக்கிறோம். கிராஜுவலா வந்து கடைசியில் எனக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரி நினைக்கிறேன், அது கம்ப்ளீட்டா ஜீரோ. ஆமா மார்க்கெட் அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்து வருங்க, நீங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அது யூட்டர்ன் எடுக்க வந்துச்சு, ஒரு வாரம் கழிச்சு வந்துச்சு. நாங்க ஆப்ஷன்ஸ் பையிங் பண்றதுனால அவங்க கால் பண்ணாங்க, அவங்களோட விட்டதுதான். அது ஒரு பெரிய ஒரு எமோஷனலான. அதுக்கப்புறம் நீங்க போனே அவங்க எடுக்கலையா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது முன்னாடி நாள், அந்த 10 நாள்ல இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. கால்ஸ் கொடுக்குறாங்க கரெக்டா ஒரு 9-10 மணிக்கு கால்ஸ் கொடுக்குறாங்க. 10 மணிக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20,000-30,000 ப்ராஃபிட் ஓடுது. மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட்டு. 1 லட்சம் 2 லட்சம் இப்படி 2.5-3 லட்சம் லாஸ் ஓடிட்டு இருக்குது. நாங்க 12 மணிலேருந்து ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்களை கான்டாக்டே பண்ண முடியல. சொன்னாதான் நம்ம ஹோல்ட் பண்ணல, எக்ஸிட் பண்றதுக்கு ஏதோ ஒன்று பண்றதுக்கு போனே எடுக்கல. மார்க்கெட்டு என்ன பண்ணுச்சு, மறுபடியும் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க என்ன பண்ணிட்டோம், இது டிசிஷன் நமக்கு ஏதாவது சொன்னாதான் நம்ம இது பண்ண முடியல. மொத்த கேபிட்டலும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது,
அப்படின்னு சொல்லி எக்ஸிட் பண்ணிட்டோம். மார்க்கெட் அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஆகி ஒரு 4-5 லட்சம் எல்லாம் நஷ்டத்துக்கு போயிட்டு அப்படி மேல வந்து மறுபடியும் வாங்கின இடத்துல இருந்து மேல ஒரு ப்ராஃபிட் ஓடும்போது ஃபோன் பண்றாங்க, என்னங்க வச்சிருக்கீங்களா, அது என்ன புக் பண்ணிடுங்க இப்பன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியாது மார்க்கெட் மேல வருதா கீழே போதான்னு தெரியல. மேல வந்த உடனே ஒரு கேம் மாதிரி பண்ணிருக்காங்க. மேல வந்த உடனே வந்துருச்சுல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாசம் மாதிரி போன் எடுக்க கிளியர் மாட்டாங்க. டெசிஷன் அவங்களே எடுக்க முடியல. ஓகே ஓகே. பாசிட்டிவா இருக்கும்போது ஓகே தான், டார்கெட்ஸ் எல்லாம் கரெக்டா அவங்க டைரக்ஷன் போனா ஹிட் ஆகுது. ஆனா ஆப்போசிட்ல போச்சுன்னா அதை வந்து கடைசியா விட்டுறாங்க. ஓகே. ஆனா எங்களுக்கு பாருங்க, அது டெமோல பாக்கும்போது நல்லா ப்ராஃபிட் தான். ஆனா அவங்க கிட்ட இன்னொரு எடுக்கும் போது ஒரே நாள் எல்லாமே எல்லாமே நீ முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு பேசுவாங்க, அதுதான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15-20 பேர்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர், இன்னொரு 5 லட்சம் நீங்க ஃபண்ட் ஆட் பண்ணுங்க, எல்லாத்தையும் முடிச்சு மேல கொண்டு வந்துடலாம். அதை மட்டும் நம்பி யாரும் கடைசியா அதான் சொன்னாங்க. அவங்க லாஸ்ட் என்ன சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், சரி. நாளைக்கு இருந்தாங்க. நான் இல்லைங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ சோ மச்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நான் எப்பயும் அது வழக்கமா சொல்லுவோம். யாரும் எங்களை ஏமாத்தினாலும் ஸ்கேம்ல போய் மாட்டினாலும் சரி. அது கடைசியா ரவிட்டுலாம் கிட்ட சொல்லிட்டு ப்ரூஃப் கூட இருக்குது டெலிகிராம்ல. யாரும் திட்டாத, எங்க எந்த அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், யாரும் பண்ண தேவையில்ல, நம்ம மிஸ்டேக் தான் எல்லாரும் பின்னாடி போறது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிப்போம். அதோட ஃபைனல் ஏன்னா திரும்ப எடுத்துட்டு வாங்கன்றாங்க. எங்களுக்கு கடைசி அதான்டா இருந்துச்சு, சீட்டுலாம் இருந்துச்சு, கடைசி முயற்சி அதுதான் நாங்க எடுத்துட்டு வந்தோம், அதோட முடிஞ்சிடுச்சு. அதான் லாஸ்ட் அந்த 10 lakhsன்றது ஒரு நாள் அதிகபட்சம் நீங்க கேட்டீங்க இல்லையா, ஸோ அது பார்த்துருக்கோம். பரவாயில்ல, நீங்க ஆக்சுவலா அது ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா சொல்றீங்க. அந்த 10 lakhsே வந்து பார்த்தோன்னா 3 பேரும் சேர்ந்து அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி போட்டப்போ அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ அங்கதான் நாங்க ஒரு அந்த ஹை ஓப்பனர் பண்ணுவாங்க பாரு, இதுமே இந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. டேர்னிங் பாயிண்ட் அது நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த வெக்ஸாய் இனிமேல் வேண்டாப்பா ட்ரேடிங். இல்லையே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா சொன்னேனே, இந்த மார்க்கெட்ல விட்டு போக கூடாதுன்றதுல குறியா இருந்தேன். ஏன்னா இதுல நிறைய சம்பாதிக்க முடியுன்றது தெரியும், நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்றது தெரியும். நாங்களுமே வந்து பார்த்தோன்னா எஃபோர்ட் போறதுல சரி, நம்ம ஏர்லி டேஸ்ல இருந்து நாங்க அப்படி எங்க போனாலையும் நாங்க அதை சாதிச்சுட்டு வரணும்ன்ற ஒரு மனப்பான்மை கொண்டவங்க தான் நாங்க எல்லாருமே. அது பணம் முடிஞ்சிடுச்சு, ஆனா எங்களுக்கு அந்த ஒரு தேடல் இன்னும் முடியல. ஃபண்டு காலி அவ்வளவுதான். அது நம்ம கடன் வாங்க, நம்ம சீடு எடுத்தோம், என்ன பண்ணோம், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இருக்கிற பிரச்சனையோட பெரிய பிரச்சனை வந்து ஸ்டக் ஆயிட்டோம் அப்படின்ற யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வீட்டுல சொல்ல முடியுமா, வெளியே சொல்ல முடியுமா? எங்களுக்குள்ளதான் இருக்கும் அது. அதை சொல்லும் போது ஒரே நீங்க சொல்ற அதே பயம்தான். ஆனா அன்னைக்கே சொன்னல இதெல்லாம் வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. சரி கரெக்டுங்க, தப்புதான், அப்படியே கூட வந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப யாரும் இங்க வெளியே குத்திக்கணும் வருவேன், இப்ப போய் மாட்டிக்கணும், பிரச்சனை இல்லை, இவ்வளவு தூரம் ஸ்டக் ஆயிட்டோம், இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. சரி இப்ப யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். ஒரு லிமிட்ல இருந்தீங்க, சரிப்பா நீ ஒரு 10 லட்சம் கடன்ல இருக்கிறியா, ஏதோ ஒண்ணு பண்ணி குத்திக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு 50 லட்சம் ஆகிட்டியா, சரி வீட்டையாவது வித்து பையனை காப்பாற்றலாம், தூக்கிட்டு வருவாங்க. பேரண்ட்ஸ்ன்ற சைட்ல நான் சொல்றேன். இல்ல அதையும் தாண்டி ஒரு 5 கோடி 10 கோடி மாட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுங்க. ஸோ அந்த ஆனா எங்களுக்குள்ள அந்த இன்னைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, யாருக்குமே இல்ல அந்த ஒரு விட்டுட்டு போகணுன்ற விஷயம் கிடையாது. இவ்வளவு விஷயம் இருக்குதுல, ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி பெருசா லாஸ் பண்ணலையே, யாரையும் ஃபாலோ பண்ணி தானே பண்ணோம். அந்த ஒரு கான்ஃபிடன்ட் எல்லாருக்குமே இருந்துச்சு. நமக்கே சில விஷயம் தெரியுது, அதை போயிட்டு அட்லீஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த டேல ஸ்டார்ட் பண்ணோம். ரவிக்கெல்லாம் சொல்லிட்டேன், இவரெல்லாம் டெலகிராம்லாம் ஒரு 300 கால் சேர்த்திருப்பாரு, யார் சொன்னாலும் தெரியும். மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எல்லா 200 டெலிகிராம் சேனல்ஸ் எங்கிட்ட இருக்கும். சரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, செல்லு சொல்லியிருக்காங்க, பை சொல்லியிருக்காங்க. அதுல மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த பக்கம் போலாம். இண்டிவிஜுவலா நம்பி பார்த்தோம், முடியல. சரி ஒரு டீமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் டெசிஷன் எடுத்துட்டோம். நாங்க எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பேசின விஷயம்னா, நீ என்ன பண்ணணும், இனிமே நீ எந்த விதமான கால்ஸும் பார்க்க கூடாது. அவர் எனக்கு சொல்லுவாரு, இனிமே நீ எந்த கிளாஸுக்கும் போக கூடாது. அவருக்கு சொல்ல இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 பேர் எந்த விஷயங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தோம். ஃபைனல் அதுதான். ஸோ நம்ம எல்லாரும் டிசிஷன் எடுத்து இந்த கால்ஸ் வாங்குறது. ஏன்னா தெரிஞ்சிச்சு, நான் லாஸ்ட் நம்ம ஒன்றும் பெருசா பண்ணல, வெளியே நம்ம நம்பிதான் இவ்வளோ வந்து. இப்போ இதோட டேர்னிங் வந்து அப்ப லாஸ்ட் ஃபைனலா நடந்தப்ப தானே, அதுதான் ஃபைனல். நீங்க நம்ம ஒரு இதுல பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நீங்க அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா பாக்குறீங்க, ஒன்றை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எப்படி ஒரு டேர்னிங் லைஃப் ஒரு மாற்றம் இருந்துச்சு உங்களுக்கு? அதை நான் பார்க்கும்போது தெரியுது, நிறைய மாற்றம் வந்திருக்கு. பட் 10 லட்சம் இழந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அதை எப்படி இது பண்ணீங்க? இல்லைங்க, அது ரொம்ப சர்வைவல் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதை மேனேஜ் பண்றது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். அது வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு சக்சஸ் நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம், அதனால இது வேணா வெளியே பார்க்கலாமே தவிர, அது ஒரு
என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. ஏதாவது டைட்டில்லாம் என்ன டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு டைரக்ஷன் மாதிரி ஒரு டைட்டில் சொன்னீங்கன்னா அதை சொல்லலாம். ஆனால் எவ்வளோ சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு ஆகுது. பட் ஆனால் இது இவ்வளோ இதை கேட்குறோம் நம்ம. ஃபெயிலியர் நீங்கள் சொல்கிறது இப்படி டேன் பண்ணி வந்துருக்கீங்க. ஆனால் 10 லட்சம் லாஸ் இருந்துறீங்க. ஆனால் ஒரே மாதத்துல 7 லட்சம் ப்ராஃபிட்ல அடிச்சிருக்கீங்க. ஆமாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் இல்லை உங்களுடைய இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ரீசெண்டாக பண்ணது. நீங்கள் சொன்னது இல்லாமல் 1 மந்த்லேயே வந்து ஒரு 7 lakhs பண்ணலாம். இப்போ ஜனவரியில் ஸோ இந்த ஜனவரியில் ஒரு 7 lakhs பண்ணோம். சரி. பிப்ரவரியில் ஒரு 4 lakhs பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கேன் இல்லையா. கமாடிட்டி ஒரு சைடு அது பண்ணுவோம், ஓகே. ஆப்ஷன் பையிங் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு ரீசெண்டாக ஷோ பண்ணது செல்லிங்ல. ஆப்ஷன் செல்லிங்ல வந்து பண்ணது. இப்போ நான் உங்களுக்கு 1 week 3 daysல ஷோ பண்ணது 6 lakhs பண்ணோம்ல. ரீசெண்டாக வந்து அந்த வார் ஃபிளக்சுவேஷன் இருந்துச்சு இல்லையா. அந்த வார் ஃபிளக்சுவேஷன்ல கூட ஒரு 3 நாள் 3 days 4 daysல தான் ஒரு 3-4 நாள்ல ஒரு 6 லட்சம். ஆமா ஆமா. ஸோ அந்த கோல்டுல ஆப்ஷன்ஸ் பையிங்ல அதான் நான் சொன்னேன். செல்லிங், பையிங், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், கிரிப்டோலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஒரு நாலேஜ் தான், எல்லாமே பண்ணிடலாம். அந்த நான் உங்களுக்கு எல்லா டிஃபரன்ஸையும் நான் காட்டினேன். ஒன்று நம்ம செல்லிங் பண்ணோம். இன்னொன்று வந்து நான் இப்போ உங்களுக்கு அந்த கமாடிட்டி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜனவரி மாதம் வந்து ஜனவரியில் ஒரு 7 lakhs பண்ணோம் இல்லையா. இது வந்து கமாடிட்டியில். இப்போ இந்த கமாடிட்டி நான் காட்டுறேன். கமாடிட்டியில் ஜனவரி மாதம் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7.4 lakhs, 7,44,000. பயங்கரமா இருக்கேன். இல்ல ஒன்றும் தாண்டி வந்து இதை வெயிட் பண்ணி இன்னும் சொல்ல போனா நாங்க ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா நம்ம இதான் பிகினிங்க. ஆமா ஆமா நம்ம பார்த்த இழப்புகளுக்கு, நம்ம பார்த்த விஷயங்களுக்கு எழுந்திருக்கும். அவ்வளவுதான். நம்ம திருப்பி அடிக்கல. அது பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பார்ப்பாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து கமாடிட்டி, இந்த ஆப்ஷன் பையிங், செல்லிங். நான் பையிங் காட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஓகே கமாடிட்டியில பண்ணலாம், இல்லை செல்லிங்கில் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இருக்கும். அதே நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரி மந்த்ல இது ஆப்ஷன்ஸ் பையிங்க. ஓகே ஓகே. உள்ள இருக்கிற கீழே உங்களுக்கு அந்த எல்லா டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஒரு 4 lakhs. அப்படியா? ஆமாம். ஸோ இங்கே பையிங், செல்லிங், கமாடிட்டி அதெல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அது எந்த மார்க்கெட்னாலும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னோடனே ஓகே நம்ம மார்க்கெட்ல வந்து லட்சங்கள் சம்பாதிச்சலாம், கோடிகள் சம்பாதிக்கலாம், அது பாசிபிள் தான். ஆனா நான் சொல்ல ஒரு விஷயம், கம்பெனி சைட்ல இருந்து எங்க டீம் சைட்ல இருந்து ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா, இதை பாக்குறதுனால ஓகே அப்ப அந்த ஆசைகள் வரணும் அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு சம்பாதிக்க, அதாவது இதுல வந்து ரிஸ்க் இருக்கு, ரிஸ்க் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், அதனால இவ்வளவு பேர் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பண்றோம். அப்போ இவ்வளவு ரிஸ்க் எடுத்தே சம்பாதிக்க முடியும்னா அந்த ரிஸ்கை குறைச்சி வச்சு, அந்த வால்யூம் குறைக்கிற மாதிரி சின்னதை 1/2%, 1% பண்ண வச்சு ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள மந்த்லி ஒரு 3 to 5% சம்பாதிக்க வைக்கிறது எவ்வளவு ஈஸி எங்க டீமுக்கு, எங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்போது அதுல இருந்து நாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஒரு சின்ன ரிஸ்கோட பண்ண வச்சா கண்டிப்பா டெஃபினட்டா அந்த ப்ராஃபிட் நாங்க 100% அஷூரன்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி இயர்ல அவங்களுக்கு 3% ஆனா கிட்டத்தட்ட 36% ஆச்சு இயர்லிக்கு. அதுக்கு நாங்க அஷூரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா இப்போ நிறைய நம்மகிட்ட இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், கோஃபவுண்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 years கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்ஸ் எல்லாம். இது இன்னும் நீங்க லைவ்ல வந்தாலும் சரி, இன்னும் இருக்கிறவங்க இல்ல இனிமே லைவ் பண்ண போறோம், ஆபீஸே போட்டுருக்கீங்க, டைரக்டா வரலாம். தாராளமா டைரக்டா வரும்போது ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் உங்களுக்கு நான் யோசிக்கிறேன், இப்போ பெரிய ஓரளவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்வெஸ்டர் நீ எதிர்பார்க்குறீங்களா உங்களுடைய? நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டரா டெஃபினட்டா வந்தா, அண்ணனே வந்து ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. டெஃபினட்டா ஒரு க்ரோத்துக்கு இன்னுமே வந்து ஒரு சக்ஸஸ் பார்த்து தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னும் பெருசா பண்றதுக்கு டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்து தாராளமா கம்பெனிக்கு வெல்கம் பண்றோம். ஆஸ் எ டீமா எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம். ஆமா சூப்பர். ஆக்சுவலா நேரடியாக உங்க நேரடியாக உங்க ஆஃபீஸ்லேயே வந்து ஆமா ஆமா எங்களை நேரடியாக பார்க்கலாம், டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம், ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம், இல்லை லைவ் பார்க்கலாம், இல்லை இங்கே ஆரம்பிச்சு கூட இன்னும் 3 months ட்ராவல் பண்ணி அப்புறம் புரிஞ்சு கூட தாராளமா எல்லாமே பண்ணலாம். ஆமா எப்பயுமே அவைலபிளா தானே இருக்கும். கம்பெனியோட மேஜர் விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்றதுதான். இப்போ ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள காப்பாற்ற தான் நாங்க ஒரு கம்பெனியே வரோம். அப்போ நம்ம கம்பெனியை ஒரு ஸ்கேமா பார்த்தா இப்போ வேணா அப்படி பார்க்கலாம், அது வந்து தப்பு கிடையாது, ஒரு அறியாமையை தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் இவ்வளோ பேர் டீம் இருக்கும், வந்திருக்காங்க, இனிமேல் வர போறாங்க, இவ்வளோ ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக எல்லாமே இருக்கிறோம். டெஃபினட்டாக கண்டிப்பாக அடுத்து தெரிய வரும். இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து எப்படி நம்ம அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றோம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிறோம், அதை நம்மளே வந்து கற்றுக்கிட்டு பண்ணலாமே. இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறோம்.
ஆமா, அதனால தான் நான் சொல்றது, தாராளமா நீங்க டைரக்டா வாங்க, எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாதானே தெரியும், வெளியே இருந்து தெரியாது. யாரனா அந்த மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பா அவங்கள்ட்ட பேசும்போது அது நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய ஃபியூச்சர் எய்ம் என்ன வச்சிருக்கீங்க? உங்க கம்பெனி எப்படி கொண்டு போனா என்ன மாதிரி வரணும்னு நினைச்சிருக்கீங்க? பர்சனலாக கம்பெனியோடைய ஒரு கோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசாக ஒரு சம்பாதிக்கணும், அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போதைக்கு எனக்கு கிடையாது. ஏன்னா ஆஸ் எ ஃபவுண்டராக ஃபஸ்ட்டு நிறைய பேர் அந்த ட்ரஸ்ட்டு நிறைய பேருக்கு நிறைய ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போய் கொடுப்பாங்க. அப்போ நம்ம போய் கேட்போம், அதே பசியாக இருக்கிறவன் அங்கே தான் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு போகிறவரெல்லாம் சாப்பாடு தரல, ஆனால் யாரோ ஒருத்தன் வந்து கொடுக்குறான். ஏன்னா அவன் ஒரு நாள் பசியில் இருந்திருப்பான், தெரியாது. அவன் பசியில் இருந்திருக்கிறான். இப்போது அதனுடைய மோட்டிவ் என்ன, அவன் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான், அதெல்லாம் கான்செப்ட் இல்லை. நான் பசியாக இருந்த ஒரு நாள் எனக்கு யாரும் சாப்பாடு கொடுத்தாங்க, அவனும் பசியாக இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான்ற ஒரே மைண்ட் செட்டு தான் அவன் கோல். அதுதான் எனக்கும். நான் கஷ்டப்பட்டேன், லாஸ் பண்ணேன், ஏமாந்துருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு இதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறோம். இந்த ஸ்ட்ரகிள் யாரும் ஆகக்கூடாதுன்ற அந்த ஒரு கோல் மட்டும்தான் இந்த கம்பெனி அட் ப்ரெசென்ட். அது சக்ஸஸ் ஆனாலே பெரிய சந்தோஷம். அந்த பெயின் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. மற்றவங்களுக்கு தெரியாது. அதே பெயின் மற்றவங்க அனுபவிச்சா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது நாங்க உணர்ந்துருக்கோம். அதனால அந்த கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்னு தான் நாங்க வாலண்டரியா வந்து நாங்க இந்த மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத முன் வந்து சொல்றோம். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்க டீம் நிறைய வீடியோக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த டீமாக வந்து இந்த இதை சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய ரிவீல் பண்ணியிருக்கீங்க, நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணி நினைக்கிறேன். ஏதாவது என்கொயரினா கண்டிப்பாக உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் நிறைவேறணும், திருப்பத்தூர்ல பெரிய ஐக்கான வரணும். Thank you.